விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெரும் மதிப்பிற்குரிய ஷாக் அப்துல் ரஹ்மான் ஐயா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, மே 15ற்குள் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனத்தின் பெயர்கள் அந்த விளம்பர பதாகை தமிழில் இருக்க வேண்டும். இதை கடைபிடிக்காதவர் மீது அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உள்ளபடியே அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா, நான் பல முறை சொல்லியிருப்பேன், தமிழ் மொழியை பேசினால் தமிழ் வளராது, தமிழை பயன்படுத்தினால்தான் தமிழ் வளரும். ஒரு மொழி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மொழி. அது எந்த மொழியாக இருக்கலாம். ஏனால் மனிதன் தோன்றிய உடனே முதலில் செய்கை மூலம், இரண்டாவது ஒலி எழுப்பி அவருடைய உரையாடலை நிகழ்த்திருப்பான். காலப்போக்கில் மெல்ல மெல்ல ஒரு மொழி உருவமடைகிறது. ஆக எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் அந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் அந்த விளம்பர பதாகை தமிழில் அமைய வேண்டும். இது நாம் தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆகப்பெரிய கடமை என்பதை உணர்ந்து தயவு கூர்ந்து அனைத்து நிறுவனத்திலும் உள்ள கடைகளிலும் உள்ள விளம்பர பதாகை தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த காணொளி மூலம் அனைவரும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.